எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஜெப சிந்தையில் நம்ம இருப்போம். இந்த ஓய்வு நாள், இந்த காலை வேளை நம்ம மத்தியிலே ஆண்டவர் நல்ல ஒரு ஐஸ்வர்யமாய் ஒரு குணமாக்குகிற ஒரு தேவ வல்லமையை நம்ம மத்தியிலே ஊற்ற அவர் சித்தமாய் இருக்கிறார். அந்த கல்வாரி காட்சியை கண்களுக்கு முன்பாக நிறுத்துவோம். கண்களை திறக்காம இந்த நாளிலே தேவனுடைய வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு அதிகாரத்தின் வல்லமை, ஒரு குணமாக்குகிற ஒரு அதிகாரத்தின் வல்லமையை இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவர் நம்மத்திலே ஊற்ற வல்லவர். ஒருவேளை சரீரத்தில் எந்த பலவீனங்கள் இருந்தாலும் அந்த பலவீனத்தை மாற்றுகிற ஒரு வல்லமை நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெளியில் சொல்ல முடியாத பலவீனங்கள், சுகவீனங்கள், வயதின் மூப்பினால் வருகிற பலவீனங்கள், சுகவீனங்கள், அநேக விதமான நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியாதபடி, அவரது நன்மையை பெற முடியாதபடி நம் வாழ்க்கையின் சரீரத்தை சேதப்படுத்துகிற எல்லா பலவீனங்களை ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு விடுதலை கொடுக்க அவரால் கூடும். அந்த அதிகாரத்தின் வல்லமை, இந்த சபையிலே ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் தருகிறார். அந்த அதிகாரத்தின் வல்லமையினாலே ஒரு பூரண சுகத்தை நம்மாலே பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிங்க, இதை நம்புங்க. ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடுகளவு விசுவாசம் மலையை தகர்த்தெறியக்கூடியது. ஒரு மலையை பார்த்து நீ சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி சொன்னது நடக்கும் என்று நீ விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். ஆண்டவர் ஊழியம் செய்த நேரங்கள், அநேக நேரங்கள் வியாதி உள்ளவர்களை குணமாக்கித்தான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இந்த சபையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தின் வல்லமையை இந்த காலை வேளையிலே அவர் ஊற்ற வல்லவர். இதை நம்புங்க. ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 121 அதிகாரம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்றைக்கு ஒரு உதவி, என் சரீர பலவீனத்திலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உதவி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஒரு அதிகாரத்தின் வல்லமை நம்ம சபையில் இன்றைக்கு ஆளுகை செய்ய ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். எப்பேற்பட்ட பலவீனங்களாக இருந்தாலும் சரி, அந்த பலவீனத்தை மாற்றுகிற வல்லமை நம் ஆராதிக்கும் ஆண்டவருக்கு உண்டு. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் அவர் உறங்கார், அவர் உறங்கார். எஸ் மை லார்ட். நன்றி ஐயா. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பலவீனங்களை, சரீரங்களை சேதப்படுத்துகிற பலவீனங்களை மாற்ற அவரால் கூடும். ஒரு நிமிஷம் அமைதலோட, ஆண்டவரே என்னை குணமாக்குங்க ஐயா, உமது வல்லமையை அனுப்பி என்னை குணமாக்குங்க. அவர் காயங்களினால், அவர் தழும்புகளினால் நமக்கு சுகம் உண்டு. அவர் தழும்புகளினால் நமக்கு சுகம் உண்டுங்க. அந்த தழும்புகள் நம்மை குணப்படுத்தும்படியாகவே அவர் ஏற்றுக்கொண்டார். இதை விசுவாசிங்க. நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு செல்வங்களே, இந்த வார்த்தை உங்கள் காதுகளில் வரும் பொழுதே ஆண்டவர் ஒரு குணமாக்கும் அதிகாரத்தை இந்த சபையின் மூலமாக உங்களுக்கு அனுப்புகிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அந்த உடைக்கப்பட்ட கண்மலைக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஒரு சுகம் தாங்க ஐயா.
என் சரீரத்தை வேதனைப்படுத்துகிற, நான் தடுமாறி நிற்கிற இந்த சரீர பலவீனங்கள் முற்றிலுமா என்னை விட்டு மாற அந்த உடைக்கப்பட்ட கண்மலையை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. எனக்கு வேறொரு வழி இல்லையே. மருத்துவர்கள் என்னை கைவிட்டார்கள். ஒருவேளை இன்றைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் அல்லது இருந்து கொண்டு இருக்கலாம். விசுவாசிங்க, இந்த ஆராதனை மூலமாக குணமாக்குகிற வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஒரு வல்லமை இறங்கி வருவதாக, ஒரு அதிகாரத்தின் வல்லமை இறங்கி வருவதாக. நன்றி ஐயா, நன்றி இயேசுவே. ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவருடைய தழும்புகள் எவைகளினால், எந்தெந்த இடத்தில் அவர் தழும்புகள் காயங்களை அடைந்தார், அந்த இடங்கள், அந்த தழும்புகளினால் அவர் குணமாவீர்கள் என்ற வார்த்தை சொல்லுகிறதே, அந்த வார்த்தையின்படி என்னை குணமாக்குங்கன்னு சொல்லுங்க. உங்கள் தலைமையில் கையை வைங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற உங்கள் தலைமையில் கையை வைங்க. இயேசுவே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா, உமது வல்லமை இறங்கட்டும். இது ஆகாது என்று மருத்துவர்கள் சொல்லலாம், நண்பர்கள் சொல்லலாம், ஏன் என் இருதயமே அதை சொல்லலாம். ஆனால் உம்மால் ஆகும் ஐயா. நீங்கள் சுற்றி தெரிந்த இடங்களெல்லாம் அற்புதங்கள் நடந்ததே. எங்கள் சபையிலே நீர் இருக்கிறீர், நீர் வாசமாக இருக்கிறீர். அந்த சுகமாக்கும் வல்லமையின் அதிகாரத்தை இந்த காலை வேளையிலே எங்களுக்கு கொடுக்கிறீர். அந்த கண்களை, அந்த உடைக்கப்பட்ட கண்மலைக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுங்க. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அவர் நம்மை காக்கிறவர், அவர் நம்மை காத்து கொள்கிறவர். தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் அவருடைய வார்த்தையின் பாதுகாப்பு நமக்கு உண்டு. அது ஜீவன் உள்ளது. நீ தடுமாறும் போது அதை தாங்கி பிடிக்கக்கூடியது. இன்றைக்கு அப்படிப்பட்ட குணமாக்கும் வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறதையா, இறங்குகிறதம்மா. நேரடியில் பார்க்கிற அன்பு செல்வங்களே, இப்பொழுது அந்த வல்லமையை ரிசீவ் பண்ணுங்க. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வாஞ்சையாக இருங்க. உங்கள் இதயத்தை திறந்து கொடுங்க. ஸ்தோத்திர ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு நிமிஷம் அமைதியான ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே. உங்கள் சிந்தனைக்கு ஒரு சில நிமிடங்களை நான் எடுத்துக்கொள்கிறேன். 5 குழந்தை ஒரு தாயின் கருவிலே உருவாகிறது. அந்த 5 குழந்தையினுடைய சரீரத்திலே உள்ள விரல்கள், 100 விரல்கள் உருவாகிறது ஒரு பெண்ணோட வயிற்றிலே. எத்தனை கண்கள் உருவாகிறது என்று கணக்கிட்டு பாருங்கள். எத்தனை இருதயம் உருவாகிறது என் தேவனால். அப்படிப்பட்ட படைப்புள்ள ஆண்டவர் நம் சரீரத்தில் இருக்கிற பழுது போன பகுதிகளை குணமாக்க அவரால் கூடுங்க. அதை நம்புங்க, விசுவாசிங்க. ஒன்றுக்கும் உதவாத ஏதோ ஒன்றை உண்டு விட்டு எத்தனை விரல்கள் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை ஒரு தாயின் வயிற்றிலே ஆண்டவர் படைத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய சரீரத்தில் உள்ள இந்த சுகவீனங்களை சுகப்படுத்த அவராலே கூடும், அவரால் ஆகும். ஆண்டவருடைய வல்லமை நம்ம இரத்தத்திற்குள் பாய்ந்து பலவீனமான பகுதிகளை பலப்படுத்த அவராலே ஆகுங்க. அதை நம்புங்க. ஸ்தோத்திர ஐயா, ஸ்தோத்திர ஆண்டவரே. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமையின் நதியாய் பரவி பாயுதே. கைத்தட்டி விசுவாசமா. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமையின் நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. உம் வல்லமையால் சுகமானே, உம்
வார்த்தையால் சுகமானே, உன் தழும்புகளால் சுகமானே, உன் தயவினால் சுகமானே. சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. சொல்லுங்க. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதுவரை நம்முடைய சரீர உறுப்புகளை பாதுகாத்த ஆண்டவரை நினைக்கும் போது நம்ம உள்ளம் துள்ளுதில்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சரீர உறுப்புகளை அவர் பாதுகாக்கிற விதங்களை சொல்லி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். எத்தனையோ நிலை சரிவுகள், ஆபத்துகள், ஆக்சிடென்ட்டுகள், வியாதி உள்ள எத்தனையோ மக்கள் உடல் உறுப்புகளை இழந்து இன்றைக்கு பல விதங்களிலே இன்றைக்கு சேதப்பட்டு கிடக்கிற நம்முடைய தேசத்தில் உள்ள மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க மத்தியிலே ஆண்டவர் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் விடுதலையும் கொடுத்து வாழ வைத்திருக்கிறதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அதற்கு நம்ம நன்றி செலுத்தணும். இந்த புதிய ஆண்டிலே நுழைந்திருக்கிறோம், 2வது மாதத்துக்குள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் கடந்த காலம் முதல், எனக்கு 69 வயசு ஆகுது. இது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அறிந்த நாள் முதல் என் ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் ஆண்டவருக்கு பாதுகாக்கிற விதத்தை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தாத ஒரு நாளே இல்லைங்க. ஆண்டவருக்கு உள்ளான மனதிலிருந்து ஆண்டவர் கொடுத்த பாதுகாப்புக்காக நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உடல் உறுப்புகளை சொல்றேன். நான் சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதே கடைசியில நன்றி நன்றி நன்றின்னு ஒவ்வொருத்தரும் மேலே உட்கார்ந்து இருக்கிறவங்க, கீழே உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாமே இதை சொல்லணும். இந்த சபையிலே ஆண்டவர் நம்ம ஒரு நோக்கத்தோடு தெரிந்திருக்கிறார். இந்த நோக்கத்தை கெடுக்க எந்த பலவீனத்துக்கும் அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வியாதியின் பயங்கள் விலகுவதாக, மரணத்தின் பயங்கள் விலகுவதாக. வாழ்ந்தாலும் இங்கே ஆண்டவரோட, மரித்தாலும் நம்ம ஆண்டவரோட. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூளை, பெருமூளை, முகலம், தண்டுவடம் இயேசுவின் நாமத்தினாலே பழுதின்றி பாதுகாத்து வந்த தயவுக்காக, இரக்கத்திற்காக நன்றி நன்றின்னு எல்லாம் சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. கண் பார்வை கொடுத்து இதுவரை பழுதின்றி பாதுகாத்து வந்த தயவுக்காக நன்றி 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 நன்றின்னு சொல்லுங்க. செவித்திறன் கொடுத்து இதுவரை பழுதின்றி பாதுகாத்து வந்த தயவுக்காக சத்தமா சொல்லுங்க. வாய், பல்லு, தொண்டை, நாக்கு, உணவு குழாய், பெருங்குள்ள ஜீரண உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே பழுதின்றி பாதுகாத்து வந்த தயவுக்காக நன்றி நன்றி நன்றின்னு கையை உயர்த்தி சொல்லுங்க. இருதயம், வாழ்வு, இரத்த குழாய்கள் இயேசுவின் நாமத்தினாலே பழுதின்றி இதுவரை பாதுகாத்து வந்த தயவுக்காக. கிட்னி, கல்லீரல், கணையம், குடல் பகுதி, ஜீரண உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே பழுதின்றி பாதுகாத்து வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கை கால் பகுதி, முட்டு பகுதி, தசைப்பகுதி, விரல் பகுதி, நரம்பு பகுதி, தோல் பகுதி, தசைப்பகுதி ஒவ்வொன்றிலும் என் தேவனுடைய வல்லமை பாய்ந்து இதுவரை பழுதின்றி பாதுகாத்து வருகிற தயவுக்காக நன்றி 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 ஐயா. இந்த நன்றிகளை ஏறெடுக்கும் போதே இந்த பலவீனங்களை கொண்டு வருகிற சாத்தான் ஓடி போறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது வந்தாலும் அவரது தோளிலே நாம் இருக்கோம். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும், ஏது வந்தாலும் அவர் தோள்களிலே நாம் இருக்குங்க. இதை மாத்திரம் உங்க உள்ளத்தில் உறுதியாக வைத்துக்கொண்டா எந்த சூழ்நிலையிலும் சாத்தான் நம்மை தொட முடியாது. பலவீனத்தை கொண்டோ, நெருக்கத்தை கொண்டோ, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற தோல்வியை கொண்டோ சாத்தான் நம்மை தொடாதபடி எந்த சூழ்நிலையிலும் நெருக்கத்திலும் அவர் நான் தோளில் இருக்கேன்னு அந்த நினைவு இருக்கே, அது மகா பெரிய வல்லமை உடையது. ஹல்லேலூயா. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, நெருக்கமாய் ஆசீர்வதித்தவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் அவரு தோளில். எந்த நெருக்கங்கள் வந்தாலும் நான் அவர் தோளில் இருக்கேன். இந்த உறுதி எப்பேற்பட்ட கடினத்தையும் கடந்து போக நமக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆடு சிக்கிக்கொண்டு இருப்பதை கண்டு மெய்ப்பன் அமைதலாய் இருப்பதில்லை.
99 ஆடுகளை குறித்து கவலைப்படாதபடி அந்த ஒரு ஆடு தேடி வருகிற ஆண்டவர் ஐயா நம்முடைய ஆண்டவர். அந்த ஒரு ஆடு சிக்கிக்கொண்டு இருக்கிறதை கண்டு கூக்குரல் இட்டு அதை தேடி ஓடுகிற ஆண்டவர். பாருங்க, அதை எப்படி அவர் காப்பாற்றுகிறார். அந்த கூக்குரலை கேட்டவர் மனதுருகுகிறார். ஆனால் அவர் தேடி போகிறார். அது உடனே அதை அவர் விடுவிக்க விரும்புவதில்லை. அந்த சிக்கிக் கொண்டிருக்கிற ஆடு, சறுக்கலில் சிக்கிக் கொண்டிருக்கிற அந்த ஆடு உடனே போய் அவர் அதை பிடித்து காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பார் என்று சொன்னால் இன்னும் அதிகமாய் அது ஆபத்திலே சிக்கிக்கொள்ளும். அது பலனுள்ள வரை, திமிரி அது பலனை இழக்கும் வரை காத்திருக்கிறான் அந்த மேய்ப்பன். அது திமிரக்கூடாத ஒரு நிலை வந்தவுடன் தான் அந்த மேய்ப்பன் போய் அந்த ஆட்டை தூக்கி தன் தோளிலே வைத்துக் கொள்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நம்முடைய அன்புள்ள ஆண்டவர் அப்படித்தான். ஐயோ, என் வியாதி என்னை விட்டு விலகவில்லையே, என் குடும்ப பிரச்சனைகள் என்னை தொடர்ந்து வருகிறதே என்று ஏக்கத்தோடு அமர்ந்திருக்கிற என் அன்பு செல்வங்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவன் இரக்கமாயிருக்கிறார். நெருக்கத்திலே அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு கொடுக்கிறார். அந்த நெருக்கத்தின் நிலை என்று என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உன் தோல்வியின் நிலை, உன் உபத்திரவம், இதுவரை குழந்தைக்காக நான் பல ஆண்டு காலங்கள் காத்திருந்தேனே, இது எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் தீரும் என்ற ஏக்கத்தோடு அமர்ந்திருக்கிற என் அன்பு செல்வங்களே, ஆண்டவர் தோளிலே நீ இருக்கிறாய். ஆண்டவருடைய சித்தத்திற்கு நீ அறிந்து கொண்டபடியினால்தான் இந்த சபையிலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த சபையிலே ஒரு குணமாக்கும் வல்லமையின் அதிகாரத்தை கர்த்தர் அனுப்பி நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறார். அது தன் உடம்பில் உள்ள எல்லா திறமைகளையும் பயன்படுத்தி விடுவிக்க முடியாத நேரம் வரை மேய்ப்பன் காத்திருக்கிறான். உன் ஜெபங்கள் கேட்கப்படவில்லையே, என் சரீரத்துக்கிற பலவீனங்கள் என்னை விட்டு விலகவில்லையே என்று ஏங்கி தவிக்கிறீர்களே, ஆண்டவர் உன்மேல் கண்ணோக்குமாக இருக்கிறார். உன் பலவீனம், உன்னுடைய பலவீனம் வரும் வரை காத்திருக்கிறார். அந்த கடைசி நேரம் வரை காத்திருக்கிறார். உன் திறமைகளை பயன்படுத்தி பார் என்று சொல்கிறார். அந்த ஆடு திறனற்ற பிறகு அந்த மேய்ப்பன் ஓடி சென்று அந்த ஆடை தூக்கி தன் தோள்களிலே சுமந்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எப்பக்கத்தில் நொறுக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. படிங்க, மைக்கில் படிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், என்னை நான் உயர்த்தாதபடி அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி அவன் 3 தரம் ஆண்டவரிடத்திலே கேட்கிறான். பதிலில்லை. உன் கேள்விக்கு, உன் கூக்குரலுக்கு பதிலில்லை என்று ஏங்கி தவிக்கிற என் அன்பானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் அவருடைய கண்களிலே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களோடு அவர் இருக்கிறார். உன்னுடைய நேரத்தில் அல்ல, அவருடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என் நேரத்திலே, நான் நினைக்கும் நேரத்திலே சுகம் வேண்டும், விடுதலை வேண்டும், இதிலிருந்து நான் மீட்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறதை விட்டுவிட்டு அவர் நேரத்திற்காக காத்திருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் நேரம் வரை காத்திருப்பது கடினங்க. அந்த வியாதியோட, பலவீனத்தோட, நெருக்கத்தோட, பிரச்சனைகளோட காத்திருக்கிறவர்கள் தான் புது பலன் அடைவார்கள். காத்திருக்க ஆயத்தமாயிருங்க. இந்த சபை உங்களை தாங்கும்.
இந்த சபை உங்களை அபிஷேகப்படுத்தும். இந்த சபை மேல் வைத்திருக்கிற வல்லமை மகா பெரியது. எத்தனையோ இடங்கள் செய்ய முடியாத ஊழியங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த சபை மூலமாய் நாம் செய்து கொண்டு இருக்கிறோமே. என்ன காரணம்? இதன் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. இதற்குள் அவர் வாசமாய் இருக்கிறார். எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் அவர் நியமித்த ஓட்டத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த முள் அவனை விட்டு நீங்கும்படியாய் 3 தரம் ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்கிறான். பதில் இல்லை. என் கிருபை உனக்கு போதும். அவர் நேரம் வரும் வரை, அவர் உனக்கென்று நியமித்திருக்கிற நேரம் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். ஏன் இப்படி? நீங்களும் நானும் இந்த சபைக்கு ஒரு விதை. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகின் மிகுந்த பலன் கொடுக்கும். பலன் கொடுக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் வாலிபர்களாயிருந்தாலும், சிறு பிள்ளைகளாயிருந்தாலும், முதியவர்களாயிருந்தாலும், முடிந்தவர்களாயிருந்தாலும், முடியாதவர்களாயிருந்தாலும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் இதற்குள் அமர்ந்திருக்கிறீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விதை, அதற்குள் எத்தனை நெற்கள் மறைந்திருக்கிறது. ஒவ்வொரு நபருக்குள்ளே அத்தனை நெற்கதிர்கள் மறைந்திருக்கிறது. அன்பானவர்களே, அதை வெளிக்கொண்டு வரதான் உன் வாழ்க்கையிலே நீ எதிர்பார்க்கும் காரியங்களுக்கு காலதாமதம் ஆகிறது. ஏதோ ஆண்டவர் என்னை விட்டு விலகி விட்டாரோ, என் ஜெபத்திற்கு பதில் இல்லையே என்று ஏங்கி தவிக்கிற உங்கள் மத்தியில் ஒரு நற்செய்தி. நீங்கள் நெற்கதிர்கள், நெல் மணிகள். அந்த நெல் மணிக்குள் எத்தனை கதிர்கள் மறைந்து கிடக்கிறது. அது நிலத்தில் விழுந்து சாகணும். இந்த ஊழியத்திற்காக ஒப்பு கொடுக்கணும். தேவன் கொண்டு வருகிற அநேக பொறுமை, அவர் ஜெபம் கேட்காத நேரங்களிலே பொறுமையோடு அதற்காக காத்திருக்கணும். உன் சுகத்திற்காக, உன் பலத்திற்காக, உன் விடுதலைக்காக, உன் தேவைகளுக்காக, உன்னுடைய எல்லா விருப்பங்களுக்காக காத்திரு மகளே, காத்திரு மகனே. ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகின் மிகுந்த பலன் கொடுக்கும். பலன் கொடுக்கும்படியாய் தேவனுக்கென்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யோசேப்பு என்ன செய்தான்? சகோதரர்கள் சூழ்ச்சி செய்து நாடகமாடி அவனை குழியிலே போட்டார்கள். தன் தகப்பனிடத்திலே போய் வேறொரு நாடகத்தை சொல்லி அவனை புரிய வைத்தார்கள். அவன் அதை நம்பினான். ஆனாலும் அவன் அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள விரும்பவில்லை. அந்த குழிக்குள் அமைதலோடு இருந்தான். அவன் மேல் ஒரு நாடகம் செய்யப்பட்ட, அவன் மேல் பழி சுமத்தப்பட்டது. பொறுமையோடு கர்த்தருடைய செயலுக்காக காத்திருந்தான். நடந்தது என்ன? நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டியதில்லை. எத்தனை சூழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும், எத்தனை சாத்தானின் தந்திரங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் குழியிலே நாம் தள்ளப்பட்டாலும் அங்கே நமக்கு ஒரு விடுதலை உண்டு. ராஜாவுக்கு முன்பாக யோசேப்பு நிறுத்தப்பட்டான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நேரம், அவர் நேரம், உன் வாழ்க்கையின் காரியங்கள் நிறைவேற அவர் நேரம் வரை காத்திரு. அவர் நேரம் வரை காத்திரு. அதை காத்திருக்க விடாதபடி சாத்தான் அநேக நேரங்களிலே பலவீனங்களை கொண்டு வந்து விடுவார், பயங்களை கொண்டு வந்து விடுவார். நான் வாழ்ந்தாலும் இயேசுவோடு உலகத்திலே, மரித்தாலும் இயேசுவோடு உலகத்திலே. ஹல்லேலூயா. தேவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட முத்துக்கள் நாம், அவருடைய கிரீடத்திலே பொதிக்கப்பட்ட மகா பெரிய முத்துக்கள் நாம். அப்படித்தான் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை சிந்திக்கதான் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் இன்னும் 10 நிமிடத்தில் நான் முடித்து விடுவேன். முதலாம் வசனத்தை வாசியுங்கள். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். கண்டார். அப்பொழுது இருங்கய்யா,
பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். யாரு? இயேசு. இவரே சென்று அந்த வியாதி உள்ளவனை பார்க்கிறார். ஏன் தெரியுமா? இந்த வியாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக தான் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. எத்தனை ஆண்டு காலங்கள்! அவன் சிறு பிள்ளை அல்ல, பெரியவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பின்பகுதியிலே வாசித்து பாருங்களேன். அவன் அவன் அவனுடைய வயது சென்றவன் என்று சொல்லப்படுகிறது. அவன் தாய் தகப்பனால் சொல்லப்படுகிறது. 9:23 வாசித்து பாருங்கள். 9:23. அது நிமித்தம் இவன் வயதுள்ளவன் என்று அவன் பெற்றோர்களே அந்த அந்த யூதர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் சொல்றாங்க. அவர்களுக்கு பயந்த விண்ணமாய் அந்த தாய் தகப்பன் இவனை குறித்து சொல்கிறார்கள். அவன் வயது சென்றவன். ஆனால் இத்தனை வயது வரை இந்த கண் பார்வையற்ற நிலையிலே அந்த குருடன் இருந்தான். இந்த குருட்டுத்தன்மை, அவனுடைய பார்வை இழந்த தன்மை தேவனுடைய நாமம் மகிமைக்கு என்று இயேசு அங்கு சொல்லுகிறார். இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. இது தேவனுடைய கிரியை இவனில் வெளிப்படும்படியாக இது அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்விலும் அநேக பலவீனங்கள், தோல்விகள், நெருக்கங்கள் அவர் நாமம் மகிமைக்கென்று அனுமதிக்கப்படுகிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். இதை எதிர்த்து நின்று பாருங்க, அவன் ஓடி போவான். ஹல்லேலூயா! அவர் நாமம் மகிமைக்கென்றே நாம் அவைகளை சுமக்க காத்திருக்கணும். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன். உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, உன் பாரங்களை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா, என் பின்னே வா, என் பணிக்கென்று வா, என் நாம மகிமைக்கென்று வா என்று சொல்லி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதமாய் இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இம்மட்டும் உதவி வந்த ஆண்டவர், இம்மட்டும் என்றோ நாம் அடிந்து போயிருக்கணும், இம்மட்டும் நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நோக்கம் இருக்கு. என்னை குறித்து ஒரு நோக்கம் இருக்கு, உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கு. இன்றைக்கு இந்த குருடனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெகு காலம் அவன் பார்வை அடையாதவனாக இருந்தான். ஆனால் ஒரு நாள் இயேசு அவனை பார்க்கிறார். அதுதான் அவனுடைய நேரம், அவன் பார்வை அடைகிற நேரம், அவனுக்கென்று விடுதலை கிடைக்கக்கூடிய நேரம். அத்தனை வயது வரை இந்த உலகத்தையும் அவன் பெற்றவர்களையும் இந்த இயற்கை அழகையும் பார்க்கக்கூடாத நிலையிலே அவனுடைய தவிப்பு எத்தனை வித பெரியது. அந்த தவிப்பை அத்தனையும் அவன் சுமந்தனுடைய காரணம் தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிரியைகள் அவனில் வெளிப்படும்படியாய் தேவன் திட்டமிட்டபடினால். ஹல்லேலூயா! உன்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது அன்பானவர்களே. ஆண்டவர் உன் ஒவ்வொருவரை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேற இந்த கடினமான நேரங்களிலே பொறுமையோடு அவர் நேரத்திற்காக, என் நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறோமே, அப்படி அல்ல. அது சுலபம், கேட்டவுடனே கொடுத்து விடுவார். அவர் நேரத்திலே அவருடைய நாம மகிமைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அந்த கால தாமதத்தை எடுக்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்போம், நாம் வெற்றியை காண்போம். ஹல்லேலூயா! நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தா, நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தா, அடையாளம் தெரியாத அநாதையாய் என்றோ என்றோ மடிந்திருப்பே. அடையாளம் தெரியாத ஒரு அநாதியா நம்ம போயிருப்போங்க. இந்த ஆண்டவர் நம்ம கூட இல்லைனா, அவர் நெருக்கத்திலே நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா! மறந்து போகாதீங்க. எந்த நெருக்கமான சூழ்நிலைகளும் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த விதை மண்ணிலே புதைத்தவுடன் அதை பண்படுத்தப்பட்ட நிலத்திலே அதற்கான தேவையான தண்ணீரை ஊற்றி 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 ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டிய அந்த நேரம் வரும் வரை காத்திருக்கும்படியாக அந்த விதை விரும்புது. நீங்களும் நானும் விதை மண்ணிலே புதைக்கப்பட்டோம். புதைக்கப்பட்டதோடு அல்ல, அது விளைந்து வெறுவெற அணைய ஒவ்வொரு நாளும் அவர் வார்த்தையினால் கட்டப்படணும்.
அவருடைய வசனங்களினால் கட்டப்படணும், பிரசன்னத்தினால் கட்டப்படணும், அவருடைய பலத்தினால் கட்டப்படணும். நமக்கு கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ, நாம் அதற்காக காத்திருந்து கட்டப்படும் பொழுது ஒரு நாள் அது முளைத்து வந்துவிடும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி விடும். அந்த முளைத்து வருகிற நிலையை யாராலும் தடை செய்ய முடியாதுங்க. நீ தண்ணீர் ஊற்ற வேண்டியதுதான். அது முளைத்து வருவதற்கு நீ எதற்காக பண்படுத்த வேண்டியதுதான் உன் நிலை. நம்முடைய இருதயத்தை அவரது வார்த்தையினால் நாம் பலப்படுத்தும். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது, நாம் அவருடைய வார்த்தை வல்லமை உடையது. அந்த வார்த்தை கிடைத்த உடனே நான் உணவாக உட்கொண்டேன். 15-16 வாசித்து பாருங்கள். 15-16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே, உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்தை மகிழ்ச்சியுமாய் இருந்தது. என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உமது நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வார்த்தை தான் நமக்கு ஜீவன். இதை கிடைத்த உடனே உணவாக உட்கொள். இதை கிடைத்த உடனே தியானிங்க. அதற்குள் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை தியானிங்க. இந்த குருடன் எத்தனை தடைகள் வந்தாலும் மீண்டும் மீண்டும் அவன் செய்த அற்புதங்களை அநேகரால், அந்த யூதர்களினால், பரிசேயர்களினால் தடைகள் வந்தாலும் ஆண்டவர் செய்ததை சொல்லிக்கொண்டே இருந்தான். ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை, அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். இன்றைக்கு கேட்கிற இந்த வார்த்தை, இதற்கு பிறகு நீ என்ன செய்கிறாய்? இன்றைக்கு செய்கிற ஆராதனை, இதற்கு பிறகு நீ என்ன செய்கிறாய்? இதை ஆண்டவர் கண்ணோக்குகிறார். அதற்கு பிறகு செய்கிறதிலே தான் அற்புதங்கள் உண்டு. ஆண்டவர் சொன்னதை நீங்களும் சொல்லி பார்க்கணும், மற்றவர்களுக்கு சொல்லணும். கிராம ஊழியம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும் 4வது வாரம் நாங்கள் கடந்து போகிறோம். அங்கே அநேக மக்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லுகிறோம். இந்த ஆண்டவர் உயிர் உள்ளவர், உன் வேதனைகளை மாற்றக்கூடியவர். நீர் இருக்கும் இந்த நிலையிலே நீ வாழ வேண்டியதில்லை. உனக்காக ஜீவனை கொடுத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரை அறிமுகப்படுத்துகிறோம். இதனால் கிடைக்கிற பலன் என்ன? அதை குறித்து நாங்கள் யோசிக்கலை. ஒரு நாள் அந்த பலன் வரும், அறுவடை வரும். அந்த நம்பிக்கையோடு கூட இந்த ஊழியத்திலே நாங்கள் ஈடுபடுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நீ கேட்டதை அசைப்போடு, நீ கேட்டதை சொல்லு. ஆண்டவர் உனக்கென்று கொடுத்த வசனத்தை அறிக்கையிடு. அதிலே பலன் உண்டு, அதில் அற்புதங்கள் உண்டு. நீ சொல்லதான். இன்றைக்கு அந்த குருடன் ஆண்டவர் செய்த அற்புதங்களை எத்தனை தடைகள் வந்தாலும் மீறி பயப்படாதபடி, அந்த அதிகாரிகளுக்கு பயப்படாதபடி, இதை கர்த்தர் எனக்கு செய்தார், என் கண்களை திறந்தார் என்று பின்பகுதியை வாசித்து பாருங்கள். அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் அதற்காக தெரிந்திருக்கிறார். அவர் நம்மை தெரிந்திருக்கிறதுடைய நோக்கம் புரிந்து கொள்ளணுங்க, புரிந்து கொள்ளணும். அமைதலோடு இருக்கிறார் என்றால் உன் வாழ்க்கையின் ஜெபங்களுக்கு பதில் இல்லை என்று நீங்கள் யோசித்து சோர்ந்து விடாதபடி, ஆண்டவர் அதை கொடுக்க வல்லவர், நான் ஆராதிக்கும் ஆண்டவர் அதை கொடுக்க வல்லவர் என்றதற்கு காத்திருக்க பழகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்திலையும் தேவனுடைய வார்த்தையிலையும் நிரம்பி 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 ஆண்டவருக்காக இந்த கடின ஏனென்றால் நீங்களும் நானும் விதைகள். விதை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீட். இது மண்ணிலே புதையணும், இது அழுகணும். இதிலிருந்து தான் விதை இதில் பயிர் கிளம்பும், நெற்பயிர்கள் கிளம்பும். உன்னில புதைந்தெடுக்கிற காரியங்கள் வெளிவரும். ஒன்றல்ல, ஒன்று விதைத்து 100கணக்கான காரியங்கள் உன்னில புதைந்து கிடக்கிறதை நீ அறிகிறாயோ இல்லையோ, நம் ஆராதிக்கும் ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். அன்பானவர்களே, இதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். இந்த குருடன் எத்தனை ஆண்டு காலங்கள் தேவனுடைய கிரியைகள் அவனிலிருந்து வெளிப்பட குருடனாய்
இருந்தான், பார்வையற்றவனாக இருந்தான். அவனை போய் பார்க்கிறார் ஆண்டவர். ஆனால் சகேயுவே அப்படி இல்லை. அவன் ஏறி நின்று ஆண்டவரை பார்க்க விரும்பினான். அற்புதங்கள். லாசரு அப்படி அல்ல. அவனுடைய வாழ்க்கையில அவன் மரித்து விட்டான் என்ற ஒரு செய்தியை கேட்ட பிறகு அது நடந்தது. இன்றைக்கு திமிர்வாதக்காரன் அப்படி அல்ல. 4 பேர் சுமந்து கொண்டு இயேசுவுக்கு முன்பாக அவனை நிறுத்தினார்கள். ஆனால் இவனை தேடி ஆண்டவர் போகிறார். ஏனென்றால் இவன் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று குருடனாய் இருக்கிறான் என்பதை அறிந்தபடினாலே உன்னை தேடி போகிறார். உன்னை ஆண்டவர் தேடி வருகிறார், உன் கூட இருக்கிறார். இல்லை என்றால் என்றோ நாம் என்ன இருப்போம்? மரித்து போயிருப்போம். இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய ஆபத்துகளும் நெருக்கங்களும் சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் நம்மை பல விதங்களை நொறுக்கி ஏவி இருக்கும். யோசேப்பு அவன் அப்படியே தேவனிடத்தில் சரணடைந்துட்டான். ஆண்டவர் என்னை காப்பாற்ற விடுவிக்க வல்லவர் என்ற நம்பிக்கையோடு அவன் சரணடைந்தான். அந்த குழியிலிருந்து அவன் விலகி வர விரும்பவில்லை. அவன் ஒருவேளை அவன் முயற்சி செய்திருந்தால் அந்த குழி சரிந்து அவன் மரித்து போயிருப்பான். முயற்சி செய்யாதீங்க, சரணடைஞ்சிருங்க. ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்தி அவர் திட்டத்தை நம் மூலமாய் நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நம்பிக்கை நமக்கு வரணுங்க, நம்பிக்கை வரணும். விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில விசுவாச படகு ஒரு நாளும் இந்த வாழ்க்கையை நடத்த, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை, சமுதாய வாழ்க்கையை, சபை வாழ்க்கையை நடத்த அந்த விசுவாசத்தோடு நம்ம கடந்து போகணுங்க. நமக்கு விரோதமாக வருகிற சூழ்ச்சிகள், நமக்கு விரோதமாக எழும்புகிற வறுமைகள், வியாதிகள், பலவீனங்கள், சோர்ந்து போகாதே. இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இதுதான் உறுதி, இதுதான் விசுவாச உறுதி. இந்த வாழ்க்கை படகு தடுமாற்றங்கள் வரும்போது நம்ம தயங்கி நிற்கக்கூடாதுங்க. கரங்கள் தட்டி பாடலாமா? கரங்கள் தட்டி இந்த பாடம். விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் கப்பல் ஒன்று செல்கின்றது. விசுவாச கப்பல் ஒன்று எல்லாம் வாய் திறந்து பாடுங்க. புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. Yes, my Lord, அக்கரை நோக்கி பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது, பார சுமையோடு செல்கின்றது, பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது, பார சுமையோடு செல்கின்றது, பரப்பரப்போடு செல்கின்றது, பரமன் வாழும் பரநோக்கி சொல்லுங்க. கை தட்டி பாடலாம் எல்லாம். பரமன் வாழும் பரநோக்கி. ஏலேலோ 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 ஏலேலோ. விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது, அக்கரை நோக்கி அக்கரை நோக்கி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அந்த குருடன் தேவனுடைய கிரியைகள் அவனில் வெளிப்பட எத்தனை ஆண்டு காலங்கள் அவன் காத்திருந்தான். உன்னால் ஒரு 4 ஆண்டை காத்திருக்க முடியலை, ஒரு 10 ஆண்டை காத்திருக்க முடியலை. தேவனுடைய திட்டம் உண்மையிலே நெருங்குகிற ஆண்டு இது. இந்த ஆண்டிலே அப்படிப்பட்ட அநேக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள், இந்த விதை முளைத்து வருகிற ஆண்டு இந்த ஆண்டு. அதை யாராலும் தடை செய்ய முடியாது. இந்த அபிஷேகம், இந்த சபையினுடைய அபிஷேகம், இந்த சபையில் நடைபெறுகிற ஊழியங்கள்,
இந்த சபையில எடுத்துக்கொள்கிற ஜெப ஆவி நம்மை ஆளுகை செய்துங்க, நம்மளை பாதுகாத்துக் கொள்ளுதுங்க. இதுல எந்த ஒரு எவ்வளவு உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்றுதான். விதைக்கப்பட்ட இந்த விதையை அனுதினமும் அவருடைய வார்த்தையினால் கட்டி தண்ணீரை ஊற்றி அதை வளரும் வரை காத்திருக்கணும். ஒரு நாள் அதை மண்ணை பிளந்து கொண்டு வெளிவரும். ஒரு நாள் அதை மண்ணை பிளந்து கொண்டு பல ஆயிரக்கணக்கான நெற்கதிர்கள் அதற்குள் இருந்து உருவாகும். அந்த நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏது வந்தாலும் உம்மை பிரிந்து என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லுங்க. எந்த நெருக்கங்கள் வந்தாலும் உம்மை பிரிந்து என்னால் வாழ முடியாது. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நம்ம இருதயத்தை கொள்ளை கொள்கிற வார்த்தை. உம்மை பிரிந்து என்னால் வாழ முடியாதையா சொல்லுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. எல்லாரும் கைத்தட்டி பாருங்க. ஏசையா, 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 ஏசையா. பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும், துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். நான் அறிக்கை செய்ய, அறிக்கை செய்ய. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. இப்படி அறிக்கை செய்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அவர் சிந்தனைகள் நமக்கு வந்துடும். அவர் சிந்தனை நமக்கு வருங்க. அவர் எப்படியெல்லாம் நடந்தபோது நடந்து கொண்டாரோ அதை போல நடக்கிற ஒரு தாழ்மை வரும், இரக்கம் வரும், மனதுருக்கம் வரும், ஒரு ஆத்ம பாரம் வரும். அவரோடு இணைந்திருக்க உம்மை பிரிந்து என்னால வாழ முடியாது நீங்க உள்ளான மனதிலிருந்து சொல்லி பாருங்களேன். அவரிடத்துல சரணடைந்திருங்களேன். அவருடைய எண்ணங்கள் நமக்கு வந்துருங்க. அவருடைய சுவாபங்கள் நமக்கு வந்துடும். ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்திலே அவர் விரும்புகிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமே. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை இல்லாமல் என்னாலே வாழ முடியாது, உம்மை இல்லாமல் என்னாலே வாழ முடியாது. நீ உன் முயற்சிக்கும் வர, உன் காரியங்களுக்கு நீ முயற்சிக்கும் வர கடவுளுடைய தயவை நீ தேட முடியாது. அவர் உதவியை நீ பெற முடியாது, பெற முடியாது. ஏனென்றால் நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விதை. நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட விதையாயிருக்கிறபடினால் நீ ஆண்டவரை, நீ அவரோடு பொறுமையா காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். எஸ் பை லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆண்டு, இந்த ஆண்டு அது முளைத்து தானாக வெளிவர வேண்டிய ஆண்டு. நீ முயற்சி செய்யாமலே உன் வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் வெளிவரக்கூடிய ஆண்டு. இந்த ஆண்டு அநேக சரீர சுகங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் வெளிவர வேண்டிய ஆண்டு. இந்த ஆண்டு முளைத்து வெளிவருகிற ஆண்டு. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. எல்லாரும் மேல இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை
உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. உங்களுடைய காயப்பட்ட கரத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நீங்க வைங்க ஐயா. இன்றைக்கு எல்லா பயங்கள் விலகி நீர் என்னோடு இருக்கிறீர் என்ற அந்த தைரியத்தோடு நாங்கள் கடந்து போக நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.